கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் 30க்கும் மேற்பட்டோருக்கு கண் பார்வை பறிபோன அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக மணிபாரதி, நாம் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையுடைய பிரதான வாயில் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் இன்னும் பல்வேறு மலை கிராமங்களில் இந்த கள்ளச்சாராயம் அருந்தி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 250க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாம் அறிந்த தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. கள தகவல் மூலமாக பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனைக்கு வராமல் வீட்டிலேயே கிடந்து இறந்து போவதும், வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய அவலமும், தனியார் மருத்துவமனைக்கு செல்லுகிற பொழுது அங்கிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கக்கூடிய அவலமும் அரங்கேறி வருகிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இதுவரை இங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தால் இங்கு இருக்கக்கூடிய 110 பேர் இந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் 110 பேரில் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்டோருக்கு கண் பார்வை பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதில் 20க்கும் மேற்பட்டோர் டயாலிசிஸ் சிகிச்சை இருப்பதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று சேலம் அரசு மருத்துவமனையில் 30 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் 15க்கும் மேற்பட்டோரும் பல்வேறு குறைபாடுகள், குறிப்பாக டயாலிசிஸ், கண் பார்வை குறைபாடு என பல பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே தீவிர சிகிச்சையில் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை மருத்துவர்கள் தெரிவிப்பதற்கு மறுக்கிறார்கள். குறிப்பாக 110 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவருடைய உறவினர் குறைந்தது 110 பேராவது இந்த மருத்துவமனையினுடைய வாயில் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவரை கூட இங்கு இருக்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு உறவினர்கள் யாராவது இருந்தால் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து விடுவார்கள் அல்லது உண்மை தகவல் வெளியிட்டுவிடும் என்று அந்த மக்கள் இங்கிருந்து வெளியே துரத்தப்பட்டிருக்கிறார்கள். உறவினர்கள் யாரும் இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த மருத்துவமனை வாயில் முழுமையாகவே யாரும் இல்லாமல் காவல்துறையினர் மட்டும் அந்த வாயில்களை பூட்டி வைத்துவிட்டு 10க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் அருந்திய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கூட மாவட்ட நிர்வாகம் தெரிவிப்பதற்கு மறுக்கிறது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதல்வர் உட்பட யாருமே அதை தெரிவிப்பதற்கு மறுக்கிறார்கள். குறிப்பாக இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் அவருடைய இறந்தால் மட்டுமே உறவினர்களுடைய செல்போன் எண்கள் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த உடல்கள் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு துயரம் தான் இங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய உடல்நிலை முற்றிலுமாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்கிற ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எப்படியாவது இறப்பையும் சிகிச்சை பெறுபவருடைய விவரங்களையும் மூடி மறைப்பதிலேயே சுகாதாரத்துறையும் இந்த மாவட்ட மருத்துவ நிர்வாகமும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாராவது இந்த செய்தியை தோண்டி எடுப்பதானால் அந்த குடும்பத்திற்கு சென்று, குறிப்பாக ஆளுங்கட்சி பிரமுகர்களை வைத்து யாரும் பேட்டி கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தால் எந்தவித நிவாரணமும் கிடைக்காது என்கிற ஒரு அச்சுறுத்தலையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்று முதற்கட்டமாக வழங்கிவிட்டு சென்ற இந்த அரசு தரப்பில் இதுவரை மற்ற இறந்தவர்களுக்கு இன்னும் நிதி வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் குறிப்பாக சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒருவருக்கு கூட அந்த 50,000 ரூபாய் வழங்கப்படவில்லை. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருந்திற்காக 1000 ரூபாய் 2000 ரூபாய் வெளியிலிருந்து வாங்கி தரும்படி அவர்களுக்கு அந்த உறவினர்களுக்கு தெரிவிப்பதாகவும், அதனால் நான் தினந்தோறும் மருந்து கடைகளுக்கு அலைவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல சூழ்நிலை தான் இருக்கிறது. மருந்துகள் இல்லாத அரசு மருத்துவமனைகளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனையில் ஏற்கனவே இந்த குறைபாடு இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கிறார்கள் என்கிற முழு விவரத்தை அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் அந்த முறையான ஒரு விளக்கங்களை அளித்தால் மட்டுமே இந்த சந்தேகத்திலிருந்து, குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விடுபட முடியும். ஒரு அச்சத்தோடு அந்த மக்கள் மருத்துவமனை சுற்றி வெளிப்பகுதியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேசுவதற்கு தயங்குகிறார்கள். அவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்ட சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 50,000 நிவாரணம் எங்கே என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. அறிவிப்போடு மட்டுமே நிற்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இன்னும் ஒருவருக்கு கூட அந்த 50,000 ரூபாய் வழங்கப்படவில்லை. இது வெற்றும் விளம்பர அரசாக மட்டுமே இருப்பதாக பாதிக்கப்பட்ட உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை முழுமையாக விளக்க வேண்டும் என்பதே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. ஜெயக்குமார், கள்ளக்குறிச்சியிலிருந்து நேரடி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.